ஹாய் விவர்ஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில், அதாவது உங்களுடைய யூஏஎன் நம்பர்னுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஃப் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுடைய யூஏஎன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய யூஏஎன் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில் இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, நேம் டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜெண்டர் என்னவோ உங்களுக்கு தான் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வேலிடேட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வேல்யூவை என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கூடிய அந்த ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் ஓடிபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் கேப்சா டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணி கேப்சா வேல்யூ கொடுத்துட்டு சைன்இன் பண்ணி உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஸோ அடுத்து நீங்கள் என்ன ப்ராசஸ் செய்யணும்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.